கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்படுவதாகவும் இதனால் தொடர் விபத்துகள் நடப்பதாகவும் எழுந்துள்ள புகார் குறித்து போக்குவரத்து துறை துணை ஆணையர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கூட மேட்டுப்பாளையம் சாலையிலே அதிக விபத்துகள் நடப்பதாக மக்களிடத்திலிருந்து புகார் வந்திருக்கிறது. அது குறித்து போக்குவரத்து துறை துணை ஆணையரை கொண்டு விசாரிப்பதற்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்தால் அது மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் மது விற்றால் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களும் மது வாங்கி குடிக்க வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆன்லைன்ல யார் வேணா ஆர்டர் பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கிறவங்க மைனர் யார் வேணா ஆர்டர் பண்ணலாம். அங்கே போய் அவங்ககிட்ட போய் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்க முடியாது. அதனால இதெல்லாம் பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நிச்சயமா அது தவிர்க்க வேண்டும். அது மாதிரி ஒரு நினைப்பு கூட தமிழக அரசுக்கு வரக்கூடாது. இப்படியெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற தமிழக அரசு இந்த முயற்சியை நீங்கள் கல்வியில் கொண்டு வாங்க, சுகாதாரத்தில் கொண்டு வாங்க, நீர் மேலாண்மையில் கொண்டு வாங்க, தடுப்பணைகளை கட்டுங்க, விவசாயத்தில் பெருக்குங்க, விவசாயத்தில் கொண்டு வாங்க இந்த முயற்சியை. அதை விட்டுட்டு சாராயத்தை திருப்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறி விழுப்புரம் சரகத்தைச் சேர்ந்த 62 காவலர்களை வேலூர் சரகத்துக்கு பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணிபுரிந்த ஒரு உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணிபுரிந்த உளவு பிரிவு, தனிப்பிரிவு மற்றும் ஸ்பெஷல் டிவிஷன் காவலர்கள் 17 பேரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். மேலும் வேலூர் வடக்கு, தெற்கு, சத்துவாச்சாரி, குடியாத்தம், பேரணாம்பட்டு உட்பட வேலூர் மாவட்டத்தின் 37 காவல் நிலையங்களில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்ட 97 காவலர்களை வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளாகவே வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து எஸ்பி மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 74வது ஆணையராக குமரகுருபரன் IAS இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்து மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற அவருக்கு முன்னாள் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். மாநகராட்சி பணிகளின் தற்போதைய நிலை, மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி, மாடு, தெருநாய்கள் உள்ளிட்ட விலங்குகளால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து துணை ஆணையர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் நீதிமன்ற உத்தரவின்படி 11 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரியமிக்க சந்தனக்கூடு ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. இசையுடன் விழா நடத்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 11 ஆண்டுகளுக்கு முன் விழா நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மேளதாளத்துடன் விழாவை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து ஹசேன் ஹுசேன் தர்காவில் இருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் பல்வேறு தெருக்களின் வழியாக நடந்தது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் வாழைத்தோப்பிற்குள் தேனீக்களை வளர்த்து தேன் உற்பத்தி செய்து வருவாய் ஈட்டி வருவதாக பட்டதாரி இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கலந்தப்பனையைச் சேர்ந்த ராபின் என்பவர் கொரோனா காலத்தில் வேலையில்லாமல் இருந்தபோது பொழுதுபோக்காக தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டதாகவும் அதன் மூலமே தற்போது ஆண்டுக்கு 6 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடிவதாகவும் கூறினார். தேனி வளர்ப்பு ஆரம்பித்த பிறகு இந்த வாழைத்தோப்பில் வைக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதில் கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் மாமரத்தோப்பில் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். அதனால் எல்லா மக்களுமே விரும்பி தேனி பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. நம்மளுக்கு போதுமான பெட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஓரளவு ஒரு 1200 பெட்டி கிட்ட வச்சுருக்கோம். இன்னுமே பெட்டி கொஞ்சம் அதிகமாக ஆக்கணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது அலுமினிய பாத்திரம் ஒன்றுக்குள் 3 வயது ஆண் குழந்தை அமர்ந்த நிலையில் சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரமாக வெளியே எடுக்க பெற்றோர் முயற்சித்தும் முடியாததால் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து பாத்திரத்தை லாவகமாக வெட்டி காயம் ஏற்படாதவாறு குழந்தையை மீட்டனர்.
அதிக விபத்துகள் நடைபெறும் இடங்களை கண்டறிந்து செயல்படுவதன் மூலம் அவசர கால ஊர்திகள் விபத்து நடைபெறும் இடங்களுக்கு சென்றடையும் காலம் 16 நிமிடங்கள் 49 வினாடிகளிலிருந்து 11 நிமிடங்கள் 21 வினாடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்துள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் 24 மணி நேரமும் செயல்படும் அவசர சிகிச்சை மையத்தை அமைச்சர் தாமு அன்பரசனுடன் சேர்ந்து திறந்து வைத்த அவர், மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடப் பணிகள் அதிகம் நடைபெறும் மாவட்டமாக செங்கல்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரில் மேக்ஸ் கோல்டு நகை அடகு நிறுவனத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட 330 கிராம் போலி நகைகளை அடமானம் வைக்க முயன்றதாக மேடவாக்கத்தைச் சேர்ந்த ஆரிஃப் கான் என்பவரை பிடித்து ஊழியர்கள் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் கணினி பட்டதாரியான ஆரிஃப் கான் ஏற்றுமதிக்கான பார்சல் செய்யும் தொழில் செய்து வரும் நிலையில் அவரது தந்தை செவ்வாய்ப்பேட்டையில் நகை பட்டறை வைத்திருப்பதாகவும் தங்கம் மற்றும் நகைகள் குறித்து நன்கு தெரிந்ததால் தங்க முலாம் பூசி போலி நகைகளை அடகு கடையில் வைத்து மோசடி செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். நேற்று இரவு திருமலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்த அவர் அதிகாலையில் கோயிலுக்கு வந்தபோது தேவஸ்தான அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நிதின் கட்கரி சுப்ரபாத வேளையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பொய்யான தகவல்களுடன் வழக்கு தாக்கல் செய்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 50 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. விழுப்புரம் போக்குவரத்து கோட்டத்தில் பணியாற்றிய சீனிவாசன் தாக்கல் செய்த வழக்கில் தமது சான்றிதழ்களில் பிறந்த வருடம் 1964 என்று தவறாக இருந்ததாகவும் உண்மையில் தாம் 1969 பிறந்ததால் துறை ஆவணங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சீனிவாசன் கூறும் பிறந்த நாள் கணக்கையும் அவரது பள்ளி சான்றிதழ்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் ஒரே வயதில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தது போலவும் 13 வயதில் 12ஆம் வகுப்பை முடித்தது போலவும் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி பொய் வழக்கு தொடுத்ததற்காக 2 வாரங்களுக்குள் மதுரை காந்தி அருங்காட்சியகத்துக்கு நேரில் சென்று 50 ரூபாய் அபராதமாக வழங்கிவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கை இழுத்தடிக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்தவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பல கோடி ரூபாய் மோசடி புகாருக்கு உள்ளான நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என திருச்சியைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக கூடுதல் தகவல்களை அவர் தாக்கல் செய்யாததால் மனுதாரர் மீது நீதிமன்றத்திற்கு சந்தேகம் எழுவதாகவும் முறையான தகவல் தாக்கல் செய்யப்படாவிட்டால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடை வீதி, ராணிப்பேட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பிரதான பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அவதிக்குள்ளாவதாக கூறியுள்ள அப்பகுதி மக்கள் மாடுகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் மீது தனியார் பேருந்து ஒன்று பின்னால் வந்து வேகமாக மோதியது. பேருந்துடன் சேர்த்து இழுத்துச் செல்லப்பட்டதால் படுகாயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி சதீஷ்குமார் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.